welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல illustration 10 பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி நியூ ஃபார்மேட். ஓகேவா? ஃபைண்ட் அவுட் த கிரெடிட் சேல்ஸ் னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? கிரெடிட் சேல்ஸ், டோட்டல் சேல்ஸ் இத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படினு சொன்னாங்கன்னா டோட்டல் டேட்டாஸ் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணிக்குவீங்க. ஓகேவா? டோட்டல் டேட்டாஸ் ஃபார்மேட் வந்து பேஜ் நம்பர் 15ல இருக்கு. ஓகே? தெளிவா கொடுத்திருக்காங்க ஃபார்மேட். உங்களுக்கு வந்து எந்த சைடு ஈஸியா இருக்கோ அந்த சைடு படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வெதர் டெபிட் சைடு எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க டெபிட் சைடு படிச்சுக்கலாம். கிரெடிட் சைடு ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க கிரெடிட் சைடு படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல பாருங்க, ஓப்பனிங் பேலன்ஸ், சேல்ஸ், பேங்க் வந்து செக் டிஸார்டர் ஆச்சு அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் வந்து பில் டிஸார்டர் ஆனா மட்டும் டெபிட் சைடுல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னு நீங்க டெபிட் சைடு மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. ஓகே? டெபிட் சைடு படிச்சாவே பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கிரெடிட் சைடுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடல. போக போக நீங்க சம்ஸ் போட்டு போக இதெல்லாம் டெபிட், இதெல்லாம் கிரெடிட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்க சம்ஸ் ஒவ்வொரு சம்ஸ் போட்டு வைப்பீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் டெபிட், இதெல்லாம் கிரெடிட்னு தெரிஞ்சிடும். நீங்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக டெபிட் சைடு ஒரு 4 என்ட்ரி தானே இருக்கு, அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கிரெடிட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே? அப்ப நீங்க வந்து ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 15ல இருக்கிறது இது மட்டும் தானே டெபிட் சைடு வரும். மீதி இருக்கிறது எல்லாமே எந்த சைடு வரும்? கிரெடிட் சைடு வரும். கிரெடிட் சைடு நம்ம என்ன போட்டு எழுதுவோம்? பை போட்டு எழுதுவோம். டெபிட் சைடு வந்து 2 போட்டு எழுதுவோம். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? மறக்காம 2 பை போட்டு எழுதிருங்க. ஓகே? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? டெபிட் போடணும், கிரெடிட் போடணும். இல்ல போடலன்னா -1 மார்க், போட்டீங்க அப்படின்னா +1 மார்க். ஓகே? to balance brought down. ஓகேவா? எவ்வளோ? 40,000. மீதி இருக்கிறதுல எந்த சைடு வந்துடும்? கிரெடிட் சைடு வந்துடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்களேன். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ், டிஸ்கவுண்ட் அலாடட், சேல்ஸ் ரிட்டர்ன், டெட்டார்ஸ் ஆன் இப்படி நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு மார்க் தருவாங்களா? தரமாட்டாங்க. ஓகேவா? நம்ம போன சம்ல என்ன பண்ணோம்? டைரக்டா எடுத்து எழுதிருவோம் இல்லையா? இந்த சம்ல வந்து டைரக்டா எடுத்து எழுதக்கூடாது, பை போட்டு எடுத்து எழுதணும். புரியுதா? ஓகே? ஆர் யூ கிளியர் வித் தட்? ஓகே, இப்போ பை போட்டு எழுதலாமா? பை கேஷ் ரிசீவ்டு, பை கேஷ் இஸ் இனஃப். ஓகே? பை கேஷ் 1 lakh. ஓகே? அண்ட் தென் வேற என்ன இருக்கு? பை டிஸ்கவுண்ட் அலோடட். நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க. டிஎன் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? 5,000. தென் பை சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ? பை சேல்ஸ் ரிட்டர்ன் ₹2,000. அண்ட் தென் பை பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோடா? 60,000. இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணா நமக்கு எவ்வளோ வரும்? எல்லாத்தையும் இந்த தட் இஸ் கிரெடிட் சைடில் இருக்கிற அமௌண்ட் தானே நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,67,000. ஓகே? இந்த சேம் அமௌண்ட் இந்த சைடும் போட்டுருவோமா? இப்போ 1,67,000ல இது 67,000. ஓகே? 1,67,000ல 40,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 1,27,000. இதான் நமக்கு என்னது? சேல்ஸ். ஓகேவா? 2 சேல்ஸ், இன்னும் 2 கிரெடிட் சேல்ஸ்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? 2 சேல்ஸ்னு போட்டு பிராக்கெட்ல கிரெடிட். ரொம்ப ஈஸியான சம்ல இதெல்லாம் கேட்டால் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.